அனைவருக்கும் கேரால் டிஜிட்டல் சர்வீஸின் வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்பிஐ ஃபாஸ்டாக் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி எஸ்பிஐ ஃபாஸ்டாக் ஆக்டிவேட் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ எஸ்பிஐயில் புதுசாக அப்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ. இந்த வீடியோ எஸ்பிஐ ஃபாஸ்டாகில் புதுசாக அப்டேட் வந்ததுக்கப்புறம் போடுற வீடியோ. ரெண்டுக்குமே நிறைய சேஞ்சஸ் இருக்காது, சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர் இந்த அப்டேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களோட ஏஜென்ட் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தா நம்மளோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் எப்பவும் போல் நியூ டேக் போடுவோம்ல, போடுறதுக்கு கஸ்டமர் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு கஸ்டமர் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக எப்பவும் போல் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை வாங்கி டைப் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அப்படின்னா மொபைல் வெரிஃபை ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பேன் வெரிஃபை பண்ண போகிறோம். பேன் வெரிஃபை பண்ணும்போது டேட்டாஸ் ரொம்ப கரெக்டாக கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா பேன் வெரிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நேம் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா நேம் மிஸ்மேட்ச் அப்படின்னு ஒரு எரர் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களோட பேன் கார்டை கையில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேன் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு பேன் நேம் என்ன இருக்கோ, பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக சூஸ் டைட்டிலில் போயிட்டு மிஸ்டரா, மிஸ்ஸா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நேமில் கஸ்டமரோட நேமை ஃபுல்லாக பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிடுங்க. லாஸ்ட் நேமில் அவங்களோட இனிஷியல் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதில் ஒரு டாட் வச்சுருங்க. டாட் வச்சுட்டு டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு வெரிஃபை பேன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் சரியாக இருந்துச்சு அப்படின்னா பேன் வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் வரும். ஒருவேளை நம்ம கொடுத்தது தப்பாக இருந்தது அப்படின்னா எரர் காமிக்கும், ரெட் கலரில் காமிக்கும். அதை பார்த்து என்ன எரரோ அதை ரொம்ப கரெக்டாக டேட்டாஸை டைப் பண்ணிவிட்டு பேனை வெரிஃபை பண்ணணும். பேனை வெரிஃபை பண்ணிவிட்டு மெய்டன் நேமில் அப்பாவோட நேம் கொடுத்துக்கோங்க. அதாவது பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ, அப்பாவோட நேம் இருந்தது அப்படின்னா அப்பாவோட நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சூஸ் ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறதுல பேன் கார்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேனோட நம்பரை அதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போயிடலாம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலை, கடைசியாக டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். 3 இடத்துல டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 இடத்துல பேன் கார்டு, ஒரு இடத்துல ஆர்சி புக் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் டீட்டெயில்ஸில் போயிட்டு ரீஜன் அப்படிங்கிறதுல சவுத் இந்தியாவா நார்த் இந்தியாவா அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸ்டேட்டு கொடுங்க, சிட்டி கொடுங்க, பின்கோடு கொடுங்க. பின்கோடை டைப் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் போகலாம். வெஹிக்கிள் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி வெஹிக்கிள் நம்பரை வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளோட கிளாஸ் என்ன அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணும்போது அதோட கலர் அது என்ன கலர் டேக் அப்படிங்கிறது பக்கத்தில் டிஸ்பிளே ஆகும். அதுவும் சரிதானா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஆர்சி நம்பர் ஆர்சி நம்பர் ஆர்சி புக்கை பார்த்து டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக சேசி நம்பர், என்ஜின் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் லொக்கேஷன் என்ன, இது எல்லாத்தையுமே ஆர்சி புக்கை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கமர்ஷியல் வெஹிக்கிள்னு இருக்குல்ல, அது செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேக்கு, மாடல், ஓனர் நேம், அதோட கலர், இது எல்லாத்தையும் ஆர்சி புக்கை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்தது ஐடி மேப்பிங் போகிறோம். ஐடி மேப்பிங்க்கு உங்களோட கையில் எந்த டேகை கொடுக்க போகிறீங்களோ அந்த டேகை எடுத்து வச்சுட்டு அந்த ஐடி நம்பரை சிஸ்டத்தில் எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு அந்த ஐடி நம்பரும் நீங்கள் கையில் எடுத்து வச்சுருக்க நம்பரும் கரெக்டாக அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு 3 இடத்துல டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறோம். 2 இடத்துல பேன் கார்டு, ஒரு இடத்துல ஆர்சி புக். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸோட சைஸு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டாக்குமெண்ட்டோட சைஸை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு 2 இடத்துல பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறோம். அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் அவங்களோட ப்ரூஃபுக்கும் பேன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இடத்துல கீழே ஆர்சி புக் அப்லோட் பண்ண போகிறோம். 3 டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 2 செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை 2ஐயும் கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கஸ்டமர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேகு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆயிரும். சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்தாலே நம்மளோட டேக் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் எப்பவும் போல் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கஸ்டமர் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களோட வெஹிக்கிள் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேக் ஆக்டிவேட் ஆகிருக்கும். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க ஒரு டேகை ஆக்டிவேட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். எங்களோட சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களது முகவரி கேரள் டிஜிட்டல் சர்வீசஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், காதர் அவலியா பள்ளிவாசல் காம்ப்ளெக்ஸ், நம்பர் 51/72-74, திருவண்டரம் ரோடு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 627002 தமிழ்நாடு. எங்களது தொலைபேசி எண் 0462495078. எங்களது கைபேசி எண்கள் 9366703437 மற்றும் ஒரு எண் 9442213031. எங்களது மெயில் ஐடி keraldsc@gmail.com. மேலும் இது போன்ற தகவல் தேவைப்பட்டால் www.kerala.org என்ற எங்களுடைய இணையதள பக்கத்தை பார்வையிடுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.